நீங்க பாடுபடணும். எதுக்கு பாடுபடணும்னா, எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபடணும். ஏன்னா இப்ப கடைசி காலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்குமே ஒழுங்கில்லாம நடக்குது. அப்படின்னா ஒழுங்கின்மையா நடக்குது. இன்னைக்கு அதற்காக நிறைய உலகம் பிரயாசப்படுது. அப்படின்னா எதுக்கு நீ ஒழுங்கா இருக்கிறியா, நீ ஒழுங்கா இரு, நீ பெர்ஃபெக்ஷனா இருக்கிறியா, நீ அப்படி இருந்துக்கோ. ஆனா இன்னொருத்தரை நீ என்ன பண்ணாத, இன்னொருத்தரை நீ சொல்லாத. நீ இப்படிதான் சாப்பிடணுமா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மேனஸ் இருக்கா, நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா இன்னொருத்தருக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் உலகத்துல இப்போ ஒரு வார்த்தை எல்லாரும் பேசுறாங்க, உன் வாழ்க்கை உன் கையில். உன் வாழ்க்கை உன்னுடைய கையில இருக்கு, வேற யாருடைய கையில இல்ல. நீ வாழு, நீ இதை பண்ணு, நீ எதுக்கு இந்த மாதிரி இது பண்ண, உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு, உனக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணு. இந்த மாதிரி சொல்றதுனால இப்ப எது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, உலகமே இப்ப எப்படி போச்சுன்னா ஒழுங்கின்மையா போயிருச்சு. ஒழுங்கின்மையா போயிருச்சு. பாருங்க, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இப்போ சமீப காலமா கோயம்புத்தூரும் அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. இன்னும் பெங்களூர் எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு சில தெருவுக்கள் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே குடும்பமா உட்கார்ந்துருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க. எப்ப தூங்குறாங்க, எப்ப வீட்டுக்கு போறாங்க. நைட்டு நிறைய இந்த பஃப், இந்த நிறைய இந்த தண்ணி, அந்த பப்பு அப்படியெல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நைட்டு முழுக்க 12-1 மணி வரைக்கும் அப்படியே குடிச்சிட்டு பிரச்சனை அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அந்த மாதிரி தான் எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்போது இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், உலகமே ஒழுங்கின்மையாக போயிட்டு இருக்குது. ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரு சீரே இல்லாம இருக்குது. அப்படி இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படின்னா சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையே இருக்காது. கடைசியில பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஆனா நம்முடைய குடும்பங்கள் அப்படி மாட்டாதபடி ஆண்டவர் பெரிய கிருபையாய் நமக்கு இறங்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்திற்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்துடணும், இதுக்கு மேல நீ லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் தகப்பனார் தாயார் கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளை எங்க இருக்குன்னே தெரியல. 12 மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல, 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அந்த பிள்ளையே திறந்து அவனே எகிரி குதிச்சு காம்பவுண்டுக்குள்ள குதிச்சு அவனே படுத்து தூங்குறான். எப்ப தூங்குனா எப்ப எந்திரிக்கிறான்னு தெரியவே தெரியாது. சில பிள்ளைங்க நைட்டு முழுக்க ஒர்க் பண்றதுல பிரச்சனை இல்லை, நைட்டு முழுக்க எங்க இருந்துட்டு காலையில முழுக்க படுத்து தூங்கிடுறது. எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை, எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை. ஆனா ஆவியானவர் இந்த 100 days ஜெபத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஷெட்யூலா நான் வாழணும். இது ஆண்டவர் எங்க கற்றுக் கொடுக்கிறாரு, இந்த உலகம் உருவாகும் போதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு என்று ஒரு ஷெட்யூல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய கணவனார சீர்படுத்துங்கப்பா. முதல்ல என்ன சீர்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒழுங்கானவனா மாறணும், நான் ஒழுங்கானவளா மாறணும். நான் காலையில எந்திரிக்கணும், நான் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். எனக்கு எந்தெந்த காரியத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாய் மாறும். ஆமென்.